மீன் தொட்டிக்கு தண்ணி மாற்றலாம் வாங்க. வீட்டில் மீன் வளர்த்தா நல்லதுன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நாங்கள் வளர்க்குறோம். அதனால் தண்ணி மாற்றுறதுன்றது ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்குது. 2 ஹவர் ஆகிடுதுங்க மீன் தொட்டிக்கு தண்ணி மாற்றணுன்னா. எங்கள் வீட்டு மீன் தொட்டி எப்படி இருக்குது பாருங்கள். தனியாக ஒரு மோட்ரு வச்சுருக்கோம். சுவிட்சு போட்டால் மேலே தண்ணி அப்படியே ஊற்றும். இங்கே ஒரு சிவன், 2 மான், குரங்கு பொம்மை, கூழாங்கல், பிளாஸ்டிக் செடிகள்லாம் இருக்குது. ஒரு ஆப்பிள் இதை போட்டிருக்கோம். மேலே ஒரு பவலில் பூ மாதிரி வச்சுருக்கோம். தண்ணி பாருங்கள், 15 நாளைக்கு ஒரு வாட்டி நான் மாற்றுவேன். கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகிடுது. ஒரு ஹீட்ரு ஒன்று வச்சுருக்கேன், அது 300 வாட்ஸ். அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். 300 வாட்ஸ் ஹீட்டர் அது. வாட்ஸ் போட்டிருக்கு பாருங்க. வாட்ஸ் ஹீட்டர் 400 450 கொடுத்து வாங்கியிருக்கோம். ஒரு மோட்டார் ஒரு 500 இருக்கும். ஃபில்ட்ரு மோட்ரு ஒன்று. இங்கே மீன் பாருங்கள், இதெல்லாம் கோவி ஃபிஷ் தான். அப்புறம் டஸ்ட்டு கிளினிக் மீன் இருக்குது. ஒரு சொரா ஒன்று இருக்குது. பிளாக் மாலி இருக்குது. இங்கே பக்கத்துலேயே பாயிண்ட் இருக்குது. பாயிண்ட் சுவிட்ச் ஆஃப் பண்ணி எடுத்துப்பேன். அடுத்தது ஃபில்டர். இது மோட்டார், அது ஒரு மோட்டார். அது ஒரு 500 450 வருது. அதை எடுத்துகிட்டு உள்ளே இருக்க செடியெலாம் பிளாஸ்டிக்கில் செடி வச்சுருக்கோம். அதுவும் எடுத்துக்கின்னு அதையும் காட்டுறேன் பாருங்கள். அப்புறம் கொஞ்சம் அழகுக்காக பிளாஸ்டிக் செடி. இது வந்து ஒரு அழகு குடுவை மாதிரி இருக்கும். பிளாஸ்டிக் தான் அதுவும். மீன் உள்ளே போகும், வெளியே வரும், அழகாக இருக்கும். 15 நாள் இல்லை ஒரு 20 நாளுக்குள்ளே நீங்கள் தண்ணி மாற்றலாம். மீனும் இறந்து போகுது. அது ஒரு ஹோல்ஸ் ஒன்று இருக்கும். அந்த ஹோல்ஸில் நான் மைக்கா கவரை மூடி வச்சுருக்கேன். அந்த மைக்கா கவரை ஃபஸ்ட்டு எடுத்துருவேன். அது டஸ்ட்டு எவ்வளோ பாருங்கள். அது உள்ளே மீன் போகாமல் இருக்கிறதுக்காக அந்த ஒரு டஸ்ட்டெல்லாம் உள்ளே போகணும், தண்ணி போகணுன்றதுக்காக. இது வந்து டேப்பு, தண்ணி திறந்தா ஊற்றும். பக்கத்துலேயே மேலேயே வச்சுருக்கோம். இதெல்லாம் எடுத்துன்னு வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்துட்டேன். ஒன்று நல்லா கழுவினோம். அந்த மோட்டரை தனியாக கழட்டலாம். அது உள்ள ஃபில்டர் இருக்கும். அந்த ஃபில்டரை தனியாக வச்சு கழட்டணும். தனியாக கழட்டிட்டு நல்லா கழுவணும். ஃபில்டர்லாம் டஸ்ட்டு நிறைய இருக்கும். அது தனியாக கழுவிடணும். அது 2 ஹவர் ஆகுதுங்க. இதோட எளிமையாக பண்ண முடியும்னா கொஞ்சம் எனக்கு சொல்லுங்கள், நாங்கள் மாற்றிக்கிறோம். தண்ணி எவ்வளோ அழுக்காக இருக்குது பாருங்கள். ஃபில்ட்ரு தனியாக கட்டியிருக்கேன். உள்ளே இருக்க ஃபில்ட்ரு தனி இருக்கு. இதை தனியாக கழுவணும். அந்த செடியெல்லாம் தனியாக கழுவிக்கணும். ஃபில்டர் நல்லா கழுவணும். இதை நல்லா கழுவிட்டு தனியாக வச்சுக்கணும். நல்லா ப்ரெஸ் பண்ணி கழுவணும்.
தனியாக ஃபில்டரெல்லாம் கழுவி தனியாக வச்சுட்டேன். இந்த நார் போட்டு கூட தேய்ச்சிருப்பேன், பச்சை கலர் நார் வச்சு தேய்ச்சிருப்பேன். அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், இந்த கவரை எடுத்துகிட்டு வடிகட்டி, சில்வர் வடிகட்டி அந்த ஹோல்ஸில் வச்சுருவேன், மீன் வெளியே போகாமல் இருக்கிறதுக்கு. இல்லைன்னா அந்த ஓட்டையில் போய்டும். அப்புறம் ஒரு ஃபில்ட்ரு ஒன்று இருக்குது, மீன் பிடிக்கிற ஃபில்டர். அது மேலே அந்த ஃபில்டரை வச்சுருவேன். அப்படி வச்சுட்டு இதோட அவுட் வந்து வெளிப்பக்கம் இருக்குது. வாங்க வெளியே போகலாம். அது கவர், அந்த மைக்கா கவர் வெளியே போகலாம். பாருங்கள், மேலேருந்து கீழே வருது. அது வந்து ஓப்பன் க்ளோஸ் வால்வ் ஒன்று வச்சுருக்கோம். 1.5 இன்ச் பைப் போட்டு அது அவுட் வந்து செடிக்கு விட்ருக்கோம். ஓப்பன் பண்ணுறேன் பாருங்கள். அது அப்படியே எல்லா செடிக்கும் போயிடும், தண்ணி ஊற்றுறது. அப்படி செடிக்கெலாம் போயிடும். தண்ணி ஃபாஸ்ட்டாக வருது பாருங்கள். அதுக்கப்புறம் ஒரு டஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது, ஒரு பம்ப் பண்ணி டஸ்ட் க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஓஸ் ஒன்று இருக்குது. டஸ்ட் க்ளீனர் மீன் ஒரு பக்கெட் வச்சுன்னு இந்த பைப்பு டஸ்ட்டு க்ளீன் பண்ணுற ஓஸ். அடியில் இருக்க டஸ்ட்டெல்லாம் பம்ப் பண்ணி அதுலேருந்து எடுக்கணும். அது கவர், அது அந்த அடைக்கிற கவர், அதை கழுவிட்டு அதை முடியணும் லாஸ்ட்டாக. எவ்வளோ பெரிய மீன் தெரியுமா, பெருசாக இருக்குது. டஸ்ட்டு க்ளீனர் மீன் எங்கள் வீட்டில் ஒன்று. அது கவரு, அந்த கவர் தனியாக கழுவி முடிடுவோம். இது பாருங்கள், பம்ப் பண்ணி எடுக்கணும். ப்ரெஸ் பண்ணால் வரும், அழுக்கெலாம் வரும், டஸ்ட்லாம் வரும், அடியில் இருக்க டஸ்ட்லாம். முதுவெல்லாம் வலிச்சிருங்க. என்ன பண்ணுறது, மீன் வளர்க்குறோம்ல, செஞ்சு தானே ஆகணும். அப்படியே வச்சு எடுக்கணும். டஸ்ட்டு, அடியில் இருக்க டஸ்ட்டை அப்படியே வச்சிங்கன்னா அப்படியே இழுக்கும். இழுத்து எல்லாம் பக்கெட்டில் வரும். எப்படி எடுக்கிறேன் பாருங்கள். எங்கே டஸ்ட் இருக்கோ அதில் வச்சு அப்படியே இழுத்துக்கும். தண்ணி வந்து இதில் ஊற்றும், பக்கெட்டில் அழுக்கு தண்ணி அப்படியே வரும். பாருங்கள், எடுக்கிறேன் பாருங்கள். எவ்வளோ அழுக்கு வருது பார்த்தீங்களா பக்கெட்டில். கொஞ்சம் தண்ணி தான் இருக்குது. கொஞ்சம் தண்ணியை வச்சு கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி எடுக்கணும். எல்லா அழுக்கையும் எடுக்கணும்.
அதுக்கப்புறம் டேப்பை திறந்து விடணும். கீழே அந்த ஹோலை அடிச்சிடணும். அந்த ஹோலை வந்து கவர் போட்டு மூடிட்டு டேப்பை திறந்து விடணும். பாருங்கள், தண்ணி திறந்து விட்டாச்சு. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ பார்க்கணுன்னு என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மீன் தொட்டியில் ஒரு மருந்து ஒன்று ஆட் பண்ணோம். அது நான் பயோவில் கொடுக்குறேன் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ என்ன ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் டைம் அந்த மருந்து என்னென்னு காட்டுறேன். இந்த ரொம்ப வீக்கான மீன், அந்த செதில்லாம் வீக்காக இருந்தாலும் இந்த மருந்து போட்டால் சரியாயிடும். ஓகே, தேங்க்யூ வியூஸ்.